गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। हरे कृष्ण। இப்போ அடுத்து நிறைய ரத யாத்திரையெல்லாம் வர இருக்கிறது. பிஎம்ல ரத யாத்திரை நடக்கும், அப்புறம் பினாங்கில் ரத யாத்திரை நடக்கும், ஸ்நான யாத்திரை இருக்குது. அதனால் ஜெகநாதரை பற்றி கொஞ்சம் கதைகள்லாம் பேசலாம். ஜெகநாதர் யார் தெரியுமா? யார் ஜெகநாத்? கிருஷ்ணா. இந்த 3 பேரில் யார் ஜெகநாத்? பிளாக்காக இருக்கிறவர் ஜெகநாத், வெள்ளையா இருக்கிறவர் பலராம், நடுவில் சுபத்ரா. அவங்க இந்த மாதிரி இருக்காங்க. கிருஷ்ணரை வந்து புல்லாங்குழலாம் வச்சு அப்படிலாம் இல்லாமல் ஜெகநாத் இப்படி இருக்காரு. கிருஷ்ணர் கதையை கிருஷ்ணரே கேட்டதுனால அப்படி ஆயிட்டாரா? அதாவது கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்ல. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் திரியுகா. திரியுகானா 3 யுகத்தில் மட்டும் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் பண்ணுறார். கலியுகத்தில் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் பண்ணுறதில்ல. கலியுகத்தில் கிருஷ்ணர் தன்னை மறைச்சிட்டு பகவானே பக்தராக வந்துட்டார், சைத்தன்ய மகாபிரபு. அப்போ கலியுகத்தில் கிருஷ்ணர் எப்படி அவதாரம் பண்ணுறாரு? அவர் கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம பிரம்மமாக இருக்கார். நாம பிரம்மம். பிரம்மம் மீன்ஸ் எட்டர்னல். பிரம்மம்னு சொன்னால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. பிரம்மம் என்று சொன்னால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. கிருஷ்ணருடைய நாமம் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அதில் கலியுகத்தில் கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்தில் இருக்கார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்தில் வந்து கிருஷ்ணர் நாம ரூபத்தில் இருக்கார். கலோத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? சாண்டிங் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட், த ஃபார்ம் ஆஃப் ஹோலி நேம். பகவானுடைய புனித நாமம் பகவானும் வேறு இல்லை. அதனால கிருஷ்ணர் நாம பிரம்மமாக இருக்கார் கலியுகத்தில். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து சப்த பிரம்மமாக இருக்கார் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரும் வேறு இல்லை. பாகவத்தில் இருக்கிற ஸ்லோகமும் கிருஷ்ணரும் வேறு இல்லை. பாகவத்தில் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குது தெரியுமா? 18,000 ஸ்லோகம் இருக்குது. 18,000 ஸ்லோகாஸ். அந்த 18,000 ஸ்லோகம் கிருஷ்ணரும் வேறு இல்லை. கிருஷ்ணா வந்து பாகவதத்தில் சப்த பிரம்மமாக இருக்கார். கலியுகத்தில் சாண்டிங் வந்து நாம பிரம்மம், சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷன். பாகவத ஸ்லோகமாக இருக்கார் கிருஷ்ணா கலியுகத்தில். கலியுகத்தில் கிருஷ்ணர் வந்து பாகவத ஸ்லோகமாக இருக்கார், சப்த பிரம்மம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா கலியுகத்தில் எப்போவுமே இங்கே வாசம் பண்ணுறார். அங்கே தாரு பிரம்மமாக இருக்கார். தாருன்னா வுட்டு. சான்ஸ்கிரிட்டில் தாருன்னு சொன்னால் வுட்டு, மரம். தாருவால் செய்த பிரம்மம், தாருவிலிருந்து தோன்றிய பிரம்மம், தாரு பிரம்மம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனி பலபத்ராய சுபத்ராவன் ஜெகநாதாய தே நம. ஜெகநாத சுவாமி தாரு பிரம்மமாக இருக்கார். புருஷோத்தம கஷேத்திரமான ஜெகநாத் பூரியில். யாராவது பூரி கஷேத்திரம் போயிருக்கீங்களா? பூரிக்கு போயிருக்கீங்களா? நாங்கள் வந்து கிச்சனில் பூரி பார்த்துருக்கோம், அங்கே பூரிக்கு போனதில்லை. கிச்சனில் எல்லோரும் பூரி பார்த்துருப்பீங்க, ஆனால் பூரின்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. போயிருக்கீங்களா? ஒரு தடவையாவது போகணும். ரொம்ப அழகான கோயில். அந்த கஷேத்திரத்துக்கு புருஷோத்தம கஷேத்திரம்னு பேர். பூரி கஷேத்திரத்துக்கு புருஷோத்தம கஷேத்திரம். புருஷோத்தமன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன். புருஷோத்தமன் அங்கே நித்தியமாக இருக்கார் ஜெகநாத பூரியில். அதனால அது புருஷோத்தம கஷேத்திரம். நீலாச்சலம், நீலமாதவ், அப்புறம் நீலா சக்ரா. அங்கே சுதர்சன் சக்கரம் இருக்கும் மேலே கோயிலில். சுதர்சன் சக்ரா, நீலச்சக்கரம், நீலமாதவ். கிருஷ்ணருக்கு அங்கே பேர் நீலமாதவ். அப்புறம் அது சங்கக்ஷேத்திரம். அந்த கோயிலே சங்கு, அந்த பூரி தாமமே சங்கு வடிவில் இருக்கும். சங்கு மாதிரி இருக்கும், சங்கக்ஷேத்திரம். நிறைய பேர் இருக்குது. ஸ்ரீக்ஷேத்திரம், ஸ்ரீக்ஷேத்திரம், சங்கக்ஷேத்திரம், புருஷோத்தம கஷேத்திரம்,
நீலாச்சல கஷேத்திரம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஜெகநாத பூரி எப்போவுமே நித்தியமானது. பிரளயமே வந்து பூமியெல்லாம் தண்ணியில் மூழ்கிட்டா கூட ஜெகநாத பூரிக்கு ஒன்றும் ஆகாது, அது அப்படியே இருக்கும். அதுக்கு மறைவே அழிவே கிடையாது. ஜெகநாத பூரிக்கு அழிவே இல்லை, அதான் அது நித்தியமானது தாமம், பூரி தாமம். அங்கே வந்து பகவான் தோன்றினார் கலியுகத்தில். பகவான் புருஷோத்தரம் கஷேத்திரத்தில் ஜெகநாதர் நித்தியமாக இருக்கார். அப்போ ஜெகநாதர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். எப்படி ரொம்ப கருணை வாய்ந்தவர்னா, கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஜெகநாதராக இருக்கார். கிருஷ்ணா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவர் ஜெகநாதராக இருக்கார். அப்போது ஒரு முறை வந்து துவாரகையில் துவாரகா தாம் இருக்குது, துவாரகா போயிருக்கீங்களா? அங்கேயும் ஒரு தடையாவது போகணும். துவாரகா ஸ்ரீ ஜெகநாத சுவாமிக்கு துவாரகையில் உள்ள ராணிகள்லாம், துவாரகையில் வந்து நிறைய ராணிகள் இருந்தாங்க. கிருஷ்ணருடைய மனைவி எவ்வளோ பேர்? கிருஷ்ணருக்கு எவ்வளோ மனைவி இருந்தாங்க? 16,108 மனைவிங்க. கிருஷ்ணருக்கு எவ்வளோ ஒய்ஃபு? 16,108. ஒரு மனைவி இருந்தாலே குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் கலியுகத்தில். கிருஷ்ணாவுக்கு வந்து 16,108. அதனால தான் பகவான் அந்த 16,108 மனைவியில் 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நாக்னஜித், பத்ரா, காலிந்தி, லக்ஷ்மணா, இந்த மாதிரி 8 பேர். ஜாம்பவதி, 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 16,108 ராணிகளும் ஒரு நாள் ரோகிணி மாதா கிட்ட உட்காந்துருக்காங்க. ரோகிணி மாதாட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிட்டோம், பகவானை கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை கதையெல்லாம் ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணர் குழந்தையில் என்ன பண்ணார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து விருந்தாவனத்தில் இருந்திருக்கீங்க, கிருஷ்ணர் லீலைகள்லாம் பார்த்துருக்கீங்க, எங்களுக்கு சொல்கிறீங்களா கொஞ்சம்? கிருஷ்ணாவுடைய லீலைகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ ரோகிணி அம்மா சொன்னாங்க, நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், கிருஷ்ணரும் பலராமரும் வரக்கூடாதுன்னு. அவங்க வெளியில் போயிருந்தாங்க, இந்த கதை சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடாதுன்னு. சரி, யார் போய் நிற்கிறது? அங்கே கதவு முன்னாடி நின்றுக்கணும், என்ட்ரன்ஸில் நின்றுட்டு கிருஷ்ணர் பலராமன் தான் என்கிட்ட சொல்லிடுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ சுபத்ரா தேவி சொன்னாங்க, நான் போய் நின்றுக்கிறேன், நான் அங்கேருந்து கதை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், அங்கே போய் நின்றுக்கிறேன், கிருஷ்ணர் பலராமன் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு யார் சொன்னால்? சுபத்ரா தேவி. அவங்க போய் நின்றுருக்காங்க. ரோகிணி அம்மா வந்து கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கிருஷ்ணர் எப்படி குழந்தையிலிருந்து யசோதா அம்மா கிட்ட அன்பு பண்ணாங்க, அவர் வந்து வெண்ணெய் சாப்பிட்டது, அவர் மண் சாப்பிட்டது, அப்புறம் பூதனா, அகாசுரா, பகாசுரா இவங்களெல்லாம் வதம் பண்ணது, கோவர்தன் மலையை கொடையாக பிடிச்சது, அப்புறம் தாமோதர லீலை, யசோதாமா கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்டது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. சில நேரம் இந்த டிவி பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, டிவி சினிமாலாம் பார்க்குறவங்க அப்படியே ஃபஸ்ட்டு சினிமாவில் எப்படி உட்காந்துருப்பாங்க, அந்த சேர் வந்து இப்படி நல்ல சோஃபா இப்படி இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது இப்படி முன்னாடி வந்துடும், அடுத்து என்ன நடக்க போகுது, ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறார், யார் கூட சண்டை போட போகிறார், ஹீரோயினை வில்லன் தூக்கின்னு போயிட்டாரு, ஹீரோ போய் பிடிச்சிட்டு வருவாரா அப்படின்னு பார்த்துட்டு. இந்த ஃபோன் பார்க்குற என்ன பண்ணுவாங்க, இப்படியே பார்த்து கழுத்தெல்லாம் வலிக்கும். ஃபோன் சார்ஜ் போனதுக்கப்புறம் தான் அடடா ஃபோனு சார்ஜ் போயிடுச்சுன்னு. அப்போ என்னாச்சு, அதில் அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. ஃபோன் பார்த்து கழுத்தை வலிச்சு கை ரேகையெல்லாம் தேஞ்சு போய், இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேஞ்சு போய் சார்ஜ் போகிற வரைக்கும் பார்த்துச்சு இல்லையா. அப்போ என்னாச்சு, அதுலேயே மூழ்கி போயாச்சு. அப்போது கிருஷ்ணாவுடைய கதையை கேட்டு இவங்கெல்லாம் அப்படியே தன்னை மெய் மறந்து போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஆன்னு வாயை திறந்து கேட்டுட்டு இருக்காங்க. சுபத்ரா தேவி அங்கே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சுபத்ரா தேவிக்கு கிருஷ்ணாவுடைய கதையெல்லாம் கேட்டு கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு. ஓ, கிருஷ்ணா இப்படியெல்லாம் லீலை பண்ணாரா, அப்படி கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு, கை காலெலாம் அப்படி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அங்கே கிருஷ்ணர் பலராமன் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் பலராம் வந்து பார்க்கும்போது அவங்க கதை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் கிருஷ்ணா வந்து இப்போ நம்ம கதையை நம்ம கேட்குறதுக்கு போராக இருக்கும். சரி, என்னடா அது ரொம்ப கேவலமாக இருக்கும், நம்ம கதையெல்லாம் அவ்வளவும் நல்லாவே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக தப்பாக பண்ணியிருப்போம், ரசிக்கிற மாதிரி இருக்காது. அம்மா கிட்ட அடி வாங்கினது, அப்பா கிட்ட அடி வாங்கினது,
சண்டை போட்டது இதெல்லாம் தான் கதையாக இருக்குது இல்லையா? ஆனால் கிருஷ்ணருடைய கதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும், தெய்வீகமானது. கிருஷ்ண கதை அமிர்தம், ஹரி கதை அமிர்தம், சைத்தன்ய சரிதா அமிர்தம், எல்லாம் அமிர்தம் தான், நெக்டர். கிருஷ்ணாவுடைய கதைகள், சைத்தன்ய மாவுடைய கதைகள், ராமருடைய கதைகள்லாம் அமிர்தம். அப்போ என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணாவுடைய கதைகள் வந்து கிருஷ்ணரையே கவரக்கூடியதான். ஏன்னா ஏன் கிருஷ்ணாவுடைய கதை கிருஷ்ணரை கவருது? அந்த அளவுக்கு கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் வந்து அவர் மேலே அன்பு செய்கிறார். யசோதாமா, நந்த மகாராஜ், கோபர்கள், கோபிகள். அதனால கிருஷ்ணா அந்த கதையை கேட்டு அவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டார். கிருஷ்ணர் பலராமர் அந்த கதை கேட்டு கண்ணெல்லாம் பெருசாகி கையெல்லாம் உள்ளே போய் அப்படியே வித்தியாசமாக இருக்காங்க. இந்த மாதிரி யாருமே கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை. கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு, வாய் இப்படி காது வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம பேசும்போது தான் வாய் காது வரைக்கும் போகும் இல்லையா? கிருஷ்ணாவுக்கு வந்து அவர் லீலெல்லாம் கேட்டு சிரிச்சு அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. தாமோதர் லீலெல்லாம் கேட்டு அப்படி வாயெல்லாம் காது வரை போயிடுச்சு. அப்புறம் கையெல்லாம் சின்னதாயிடுச்சு. அப்போ நாரத முனிவர் அங்கே வந்துட்டாரு. நாரத முனிவர் பார்க்குறாரு, இது என்னடா அது, இந்த மாதிரி நான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணதே இல்லையே. கிருஷ்ணா இது என்ன ரூபம்? பலராமா, கிருஷ்ணா, சுபத்ரா, நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்களே, ரொம்ப அழகாக இருக்குது இந்த விக்கிரகம், இந்த ரூபம். விக்கிரகம்னா ரூபம், விக்கிரகம் இந்த ரூபம் ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது, அப்படியே வாயெல்லாம் சிரித்து அப்படியே பூரிச்சு போயிருக்கு. அப்போ நாரத முனி சொன்னார், நான் தான் பார்த்தேன், யாரும் பார்க்கல. ஃபஸ்ட்டு பார்த்து ஜெகநாதர் தரிசனம் பண்ணது நாரத முனிவர் தான். ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் இப்படியே தரிசனம் கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இப்படியே தரிசனம் கொடுக்கணும். அப்போ பகவான் சொன்னார், நான் வந்து கலியுகத்தில் புருஷோத்தரம் கஷேத்திரத்தில் இந்த ரூபத்தில் தரிசனம் கொடுப்பேன். இந்த ரூபத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். கிருஷ்ணா வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார். அவர் 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு சந்தோஷமான ஜெகநாதராக இருக்கார். ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நாரத முனிகிட்ட சொன்னார், நான் கலியுகத்தில் இந்த மாதிரி தரிசனம் கொடுப்பேன் சொல்லிவிட்டு மறைச்சிட்டேன். நார்மல் கிருஷ்ணர் புல்லாங்களோட பலராமரோட இதுதான் நடந்தது. ஃபஸ்ட்டு ஜெகநாதர் யார் தரிசனம் பண்ணா? நாரத முனி. அப்போ கிருஷ்ணர் வந்து தூய பக்தருக்கு தான் அந்த தரிசனம் கொடுப்பார். முதல்ல பகவானுடைய தரிசனம் வேணும்னு சொன்னால் நம்ம இதயம் தூய்மையாக இருக்கணும், நம்ம நல்ல பக்தர்களாக இருக்கணும், நல்ல நாம ஜெபம் பண்ணணும், நல்ல சேவை பண்ணணும். அப்போ நம்ம மேலே பகவான் திருப்தி அடைஞ்சு தரிசனம் கொடுப்பார். யாருடைய மனசு தூய்மையாக இருக்கோ அவங்களுக்கு பகவான் தரிசனம் தருவார். இப்படி நடந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசலை. இது வந்து துவாபர யுகத்தில் நாரத முனிவருக்கு கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தார் ஜெகநாத சுவாமி. அப்போது வந்து ஒரிசா மாநிலம் வந்து அதுக்கு உட்கல் தேஷ்னு பேர். ஒரிசா உட்கல் தேஷ். அங்கே வந்து இந்திரதும்னான்னு ஒரு ராஜா இருந்தார். யார்? இந்திரதும்னா. இந்த இந்திரதும்னா ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஷ்ணுவோடைய பக்தர், பகவானுடைய பக்தர். அவருக்கு ரொம்ப நாளாக பகவானை தரிசனம் பண்ண ஆசை. அவர் கேள்விப்பட்டார், நீலமாதவன் ஒரு பகவான் இருக்கார். நீலமாதவ் நீலாச்சல் மலைத்தொடர், அந்த நீலாச்சலில் நீலமாதவன் ஒரு பகவான் இருக்கார், அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் எப்படி போகிறது? அந்த நீலமாதவ் எங்கே இருக்கார்? பகவான் வந்து நீலமாதவரா? கேட்கலாமா? யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? பகவான் வந்து நீலமாதவராக இருக்காங்க. அந்த நீலமாதவ் எங்கே இருக்காங்க? எப்படி அவர் தரிசனம் பண்ணுறது? ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு நாள் ஒரு மனசுக்குள்ளே ஆசைப்பட்டுட்டே இருக்கார், ஏங்கிட்டே இருக்கார், பகவானை தரிசனம் பண்ணணும் நீலமாதவர். அப்போ அவர்கிட்ட ஒரு மினிஸ்டர் இருந்தார், அவருடைய மந்திரி, வித்யாபதின்னு பேர். அவர் வித்யாபதி. அந்த வித்யாபதி சொன்னார், ராஜா எனக்கு அனுமதி கொடுங்க, நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் இந்த நீலமாதவ் எங்கே இருக்காருன்னு. தேடி கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறேன், நீங்கள் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நீலமாதவ தரிசனம் பண்ணலாம். அப்போ ராஜா வந்து அனுப்பிச்சி விடுறாரு. இந்த மந்திரி குதிரையில் வர்றாரு. எங்கேருந்து? ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து தேடிட்டு வர்றாரு. நீலமாதவ தேடுறாரு இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக. அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு சந்திக்கிறார் ராஜா. அந்த பொண்ணு வந்து சொன்னால், இந்த பொண்ணு ராஜாவை பார்த்து, அந்த இவர் மந்திரி, இந்த பொண்ணு ராஜா மந்திரி பார்த்தோன்னே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த பொண்ணு சொன்னால், நான் அப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை, நீங்கள் அப்பாட்ட பொண்ணு கேளுங்க, அவர் சம்மதிச்சா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அந்த பொண்ணுடைய அப்பா பேர் வந்து விஸ்வாவசுன்னு ஒருத்தர், விஸ்வாவசு. அவங்க வந்து இந்த காட்டுவாசிங்க, மலைவாழ் மக்கள். இந்த காடுகள் எல்லாம் இருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் மரங்கள்லாம் வெட்டிட்டு அது மாதிரி ஒரு காட்டு வசிக்கிறவங்க, காட்டில் வசிக்கிறவங்க. சபரான்னு சொல்லி ஒரு டைனஸ்டி, ஒரு கம்யூனிட்டி சபரா. அந்த சபராங்கிற எண்ணத்தில் உள்ள அந்த விஸ்வாவசுங்கிற ஒரு பொண்ணை தான் இந்த மந்திரி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடிக்கடி இந்த விஸ்வாவசு என்ன பண்ணுறாருன்னா, ராத்திரி ஆனால் எங்கேயோ போயிடுறாரு. நிறைய பூஜா பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு, ஆஃபரிங்க்கு ஃப்ரூட்ஸு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த மந்திரி ஒரு நாள் கேட்டார் அவன் ஒய்ஃப்கிட்ட, உங்கள் அப்பா வந்து அடிக்கடி எங்கே போகிறாரு, ராத்திரி போனால் காலையில் லேட்டாக தான் வராரு, எங்கே போகிறாரு அவர்? ஐயோ அது ரொம்ப ரகசியம், எங்கள் அப்பா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. நான் ஹஸ்பண்ட் இல்லையா, என்கிட்ட போய் மறைக்கலாமா? அதனால சொல்லிவிடேன். அப்பா அந்த பொண்ணு சொன்னால், எங்கள் அப்பா வந்து நீலமாதவரை வந்து பூஜை பண்ணுறாரு. இந்த மந்திரி எதுக்கு போனார் காட்டுக்கு? நீலமாதவரை தேடி போனார். இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நீலமாதவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த அந்த பொண்ணோடைய அப்பா வந்து நீலமாதவருக்கு பூஜை பண்ணிட்டுருக்கு. அப்போது அப்பாட்ட சொல்லி நாங்கள் கூட்டின்னு போக சொல்லேன். அஜிஜோ எங்கள் அப்பா யாரும் இங்கே கூட்டின்னு போக மாட்டார். அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, திக் ஃபாரஸ்ட்டில் ஒரு அழகான குளம் இருக்காங்க. அந்த குளத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு அழகான ஒரு ஆல்டரு, அந்த மண்டபத்தில் அவர் எப்போது நீலமாதவுக்கு பூஜை பண்ணிட்டு வருவார். மங்கள இடத்தெல்லாம் பண்ணி பகவானுக்கு போகலாம் கொடுத்துட்டு அப்படிங்கெல்லாம் பண்ணிட்டு தான் வருவார். ஒரு தடவை என்ன கூட்டின்னு போக சொல்லேன். சரி எங்கள் அப்பாட்ட சொல்லி பார்க்குறேன், சொன்னால் அவங்களை கூட்டின்னு போகிறேன். அப்புறம் ஒரு நாள் அந்த விஸ்வாவசுட்டு 2 பேர் பேசினாங்க, இந்த மந்திரியும் அவங்க ஒய்ஃபு 2 பேரும். மாதிரி என்னையும் ஒரு கூட்டின்னு போங்களேன், நான் நீலமாதவ தரிசனம் பண்ணணும். நான் உங்கள் மருமகன் தானே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு நீலமாதவ கருணை கிடச்சிருக்கு, எனக்கு வேண்டாமா? சரி அப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன பண்ணுவோம், உன்னை கண்ணு கட்டி தான் கூட்டிகிட்டு போவேன். எந்த பக்கம் போனேன்னு தெரியக்கூடாது. அந்த நீலமாதவ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது. இவர் மட்டும்தான் போய் இந்த சபரா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த இருக்கிறவங்க வர்ஷிப் பண்ணாங்க. அப்போ ஒரு மந்திரியோட கண்ணை கட்டிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க காட்டுக்குள்ளே. இந்த மந்திரி என்ன பண்ணார், கொஞ்சம் கடுகு வந்து கையில் வச்சுக்கிட்டார். போகிறெல்லாம் கடுகு போட்டுகிட்டே போகிறார். அந்த கடுகு போட்டுகிட்டே போய் அவர் கரெக்டாக நீலமாதவருக்கு இடத்துக்கு போனாங்க. அங்கே ஒரு அழகான குளம் இருந்தது, அந்த ரோகிணி குண்டுன்னு ஒரு குளம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் நீலமாதவன் நிற்கிறார் பகவான் 4 கரத்தோட. அப்படி பார்த்த உடனே இந்த மந்திரி கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்கார் பகவான். பகவானை நம்ம நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த இஸ்கான் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோபார் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க, ப்ரோபாடைய சீடர்கள்லாம். அப்படி பகவான் எப்படி இருந்தார்? நீலமாதவன்னா மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருக்கிற. மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மேகம் வரும், அது ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெள்ளையாகவும் இருக்காது, ப்ளூவாகவும் இருக்காது, அது ஒரு கலராக இருக்கும், மான்சூன் க்ளவுடு. ஷாமா கலர், நாட் ரெட். ஷாமா மீன்ஸ் நாட் திக் பிளாக் ஆர் நாட் லைக் அ டார்க் ப்ளூ. அது ஒரு மான்சூன் க்ளவுடு. அந்த மழை வரதுக்கு முன்னாடி மேகம் வரும். மேகக்ஷாமம் கிருஷ்ணருக்கு வந்து கலர் எப்படி இருக்கும்? மேகக்ஷாமம் கௌஸ்துபோத் பாசிதாங்க. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல அப்படி காது வரை கண்ணு. என்றுமே வாடாத ஒரு வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்காரு. மார்பில் சீவஸ்து புரியிருக்கு, கழுத்தில் கௌஸ்துவ மணி போட்டிருக்கார், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்கார், 4 கரங்களோடு இருக்கார். யாரு? நீலமாதவ். அப்படி சங்கம் சக்கரம் கதை தாமரையோட நீலமாதவ பார்த்தோன்னே இந்த மந்திரி விழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணார். இன்னும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி கூட்டிகிட்டு வர்றார், கண்ணு கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ மந்திரி சொன்னார், நான் ரொம்ப நாள் ஆச்சு ராஜாவோட அரண்மனையிலேருந்து வந்து நான் போய் ராஜாவை பார்த்துட்டு வரேன்னு போனேன். இவர் ராஜாட்ட சொன்னார், ராஜா வந்து காத்துட்டு இருக்காரு, மந்திரி எங்கே போனார், இன்னும் ஆளே காணுமே. எந்த ராஜா காத்துட்டு இருக்காரு? எந்த ராஜா காத்துட்டு இருக்கு? சத்ருகனா? யாரு பார்த்தீங்களா? விட்டாச்சு. இந்திரதும்னா ராஜா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மந்திரி வருவாருன்னு. அப்புறம் மந்திரி ஒரு நாள் வந்தார், ராஜாட்ட சொன்னார், நான் வந்து நீலமாதவ பார்த்தேன்னு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னையும் கூட்டிகிட்டு போகணும். அவர் வந்து ரொம்ப ட்ரிக் பண்ணி என்னை வந்து கண்ணு கட்டி தான் கூட்டிகிட்டு போனார். நான் கடுகெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அந்த செடி முளைச்சிருக்கும், அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போயிடலாம். வழி பூரா கடுகு போட்டுட்டு வந்தேன், அது செடியாக முளைச்சிருக்கும், நான் அவங்களை ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ ராஜாவை கூட்டிகிட்டு வர இந்த வித்யாபதி வந்து ராஜாவை கூட்டிகிட்டு வர 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து அங்கே வந்தால் நீலமாதவ மறைஞ்சு போயிட்டாரு. நீலமாதவ காணோம்.
ராஜா வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காரு, நீலமாதவ் போயிட்டார். நீலமாதவ் வாஸ் டிஸப்பியர்ட். எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக ராஜா வந்து நீலமாதவ தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு, நீலமாதவ் மறைச்சிட்டார். ராஜா வந்து அழறார், சரி நான் என்ன துர்பாக்கியசாலி, எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும்னு வந்தேனே, எனக்கு தரிசனம் கிடைக்கவே இல்லையே, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையே அர்த்தம் இல்லை அப்படின்னு அழறார். எனக்கு பகவான் தரிசனம் கிடைக்கல. அப்போ நாரதமுனி அங்கே வருவார். நாரதமுனி வந்து சொல்லுவார், இந்திரதும்னா அழாத, இந்த நீலாச்சலத்தில் ரொம்ப சீக்கிரமாக பகவான் அவதாரம் பண்ணுவார், தோன்றுவார், பகவான் தோன்ற இருக்கிறார். நீ வந்து 1000 அஸ்வமேத யாகம் பண்ணு, அப்போ பகவான் வருவார். இந்த நீலமாதவ் என்ன பண்ணார், இவர் இந்திரதும்னா என்ன பண்ணார்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணுறாரு. பெரிய யாகம் பண்ணி பிராமணர்லாம் வச்சு வேத மந்திரம்லாம் சொல்லி யாகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறாரு, பகவானை அவதாரம் பண்ணணும் அப்படின்னு, பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும். இவருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கலன்னு ஏங்குறாரு, அழுறாரு. நம்மளாம் எதுக்கு அழுகிறோம்? பகவானுடைய தரிசனுக்காக நம்ம வேற அழுதுருக்குமா? ஐயோ பகவானுடைய தரிசனம் கிடைக்கலையே, பகவானை பார்க்க முடியலையே. நம்ம வேற எதுக்கெல்லாமோ அழுவோம். என்னை திட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, என்னை ஏசிட்டாங்க, என்னை அதை சொன்னாங்க, இதுக்கெல்லாம் அழுவோம் இல்லையா? அவர் எதுக்கு அழுதாரு? பகவானுடைய தரிசனம் கிடைக்கலன்னு அழுறாரு. அப்போ நாரதர் சொன்னார், நீ அழாத, பகவான் வருவார், நீ யாகம் பண்ணேன்னு சொன்னார். அப்போ யாகத்தில் ஒரு தலங்களும் இருக்கக்கூடாது, அங்கே ஒரு நரசிம்மர் விக்கிரகம் பிரைஸ்டே பண்ணாங்க. நீங்கள் ஜெகநாத் பூரி போனால் ஒரு நரசிம்மர் டெம்பிள் இருக்கு, குண்டிச்சா கோயில்னு ஒன்று இருக்கும், குண்டிச்சா டெம்பிள். அந்த குண்டிச்சா டெம்பிள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு அந்த கோயிலை சுத்தப்படுத்தியிருக்காரு. இங்கே அந்த போஸ்டர் இல்லை, அது சைத்தன்ய சத்தாமத்தில் இருக்குது. அந்த குண்டிச்சா கோயில் தான் வந்து ஜெகநாதர் வந்து ஜெகநாதருடைய பர்த் பிளேஸ், அவர் தோன்றிய இடம் குண்டிச்சா கோயில். அந்த கோயில் வந்து வருஷம் பூரா பூட்டியிருக்கும், ரத யாத்திரை அப்போ தான் திறந்திருக்கும். ஜெகநாதர் வந்து அந்த கோயிலேருந்து குண்டிச்சா அவருடைய கோயில் இருக்குது, ஜெகநாதருக்கு பெரிய கோயில் இருக்குது அங்கே, அதுக்கு நீலாச்சலம்னு பேர், நீலாச்சல் தான். அது நீலாச்சல் கோயிலேருந்து ஜெகநாதரத்தை ரதத்தில் கூட்டின்னு வருவாங்க குண்டிச்சா கோயிலுக்கு, அதுதான் ரத யாத்திரை. ரத யாத்திரைன்னு சொன்னால் பெரிய ரத வீதி இருக்கும். அந்த பெரிய ரத வீதியில் ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா 3 பேர் 3 ரதத்தில் வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வருவாங்க நீலாச்சல் கோயிலேருந்து சுந்தராச்சல் கோயிலுக்கு. அந்த இடத்துக்கு பேர் சுந்தராச்சலம்னு பேர், குண்டிச்சா கோயில். ஒன்றும் புரியல. குண்டிச்சாங்கிறது இந்திரதும்னாவுடைய ராணியோட பேர். அந்த அம்மா பேர்லேயே அந்த கோயிலுக்கு பேர் வந்தது. ஏன்னா அவங்க 2 பேரும் அப்படி பக்தி பண்ணாங்க பகவான், தவம் இருந்து விரதம் இருந்து பகவான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்திரதும்னாவும் குண்டிச்சா ராணியும் தவம் பண்ணாங்க. நரசிம்மர் பூஜையெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, அப்போது ஒரு நாள் இது இந்த மாதிரி ரொம்ப வருஷம் நடக்குது. அப்போது ஒரு நாள் பகவான் வந்து கனவுல வந்து சொல்கிறார், கனவுல இந்திரதும்னா கனவுல வந்து சொல்கிறாரு, நாளைக்கு பூரி கடல், அந்த பூரி கோயிலுக்கு கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கடலில் வந்து 3 பெரிய மரம் மிதந்து வரும், அதை எடுத்து வந்து நீ உன்னோட அரண்மனையில் வச்சுக்கோ, நான் ஒரு பிராமணரை அனுப்புவேன், அவர் உனக்கு விக்கிரகம் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி பகவான் கனவுல வந்து சொல்கிறார். இப்போ இந்திரதும்னாக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீலமாதவ் தான் பார்க்க முடியல, இப்போ பகவானுடைய விக்கிரகம் 3 மரம் வரப்போகுது, அதில் வந்து ஒரு பிராமணர் வந்து விக்கிரகம் செஞ்சு தர போகிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்போ ஒரு வயசான பிராமணர் வர்றார், அவரால் நடக்கவே முடியாது. அவர் வந்து நான் தான் விக்கிரகம் செய்ய வந்திருக்கேன். இது பகவான் என்ன சொல்லுறாரு, ஏதோ ஒரு பிராமணர் வருவார், நான் கூட நல்ல ஆரோக்கியமாக இருப்பார், பார்த்தா ஒரு வயசான பிராமணர் வர்றாரு, இப்போவும் அப்போவும் இருக்கு, எப்போ உடலை விடுவார்னு தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப வயசான பிராமணர். சரி, இப்போ வந்து அவர் சொன்னார், நான் வந்து விக்கிரகம் பண்ண வந்திருக்கேன். அப்போ அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய ரூமில் அந்த 3 மரம் இருக்குது, நீங்கள் போய் விக்கிரகம் பண்ணுங்க. அவர் சொன்னார், நான் கதவை சாத்திக்குவேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் விக்கிரகம் பண்ணிகிட்டு இருப்பேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, யாராவது தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் பாதியில் விட்டுட்டு போயிடுவேன். இல்லை உங்களை தொந்தரவே பண்ண மாட்டோம், நீங்கள் விக்கிரகம் பண்ணுங்க. ஸோ இந்த விக்கிரகம் பண்ணும்போது சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கொத்தி எல்லாம் செதுக்குவாங்க, செதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ விக்கிரகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராஜாவும் ராணியும் எல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க, தினமும் வேலை செய்கிற சத்தம் கேட்குது. கொஞ்ச நாளில் பார்த்தா சத்தமே கேட்கல, ஒரு சத்தமும் இல்லை உள்ள. அப்போ ராணிக்கு பயம் வந்துடுச்சு, அந்த பிராமணர் இருக்காரா செத்து போயிட்டாரா தெரியலையே, அவர் ரொம்ப வயசானவராக இருந்தார், விக்கிரகம் வேலை முடிஞ்சுதா, செஞ்சிட்டாரா,
என்ன ஆச்சு தெரியல, சத்தமே வரல. அப்போ ராணி சொன்னா, எந்த ராணி? எந்த ராணி? இந்த ராணி இல்லை, குண்டிச்சா ராணி. யாருக்கிட்ட? எந்த ராஜாட்ட? இந்திரதும்னாட்ட. இந்திரதும்னாட்ட சொன்னாங்க ராணி வந்து, பிரபு போய் பாருங்க, அந்த பிராமணர் உயிரோடு இருக்காரானே தெரியலையே, சாப்பிடல ஒன்றும் இல்லை, அவர் பாட்டு விக்கிரகம் பண்ணிகிட்டே இருந்தார், செத்துக்கிட்டு போயிட்டாரோ தெரியாது, நீங்கள் போய் பாருங்க. இல்லை அவர் பார்க்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கதவை திறந்து உள்ளே போனால் அவரை பாதியில் விட்டுட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது? பண்ண மாட்டேன்னு சொன்னேன், என்ன பண்ணுறது? நான் போக மாட்டேன். திரும்பி ராணி சொல்கிறேன், இல்லை நீங்கள் பாருங்கள், அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரியாது, போய் பாருங்கள். ராஜா சொன்னார், வேணாம் போக வேண்டாம். இல்லை நீ போங்க போங்க போங்க, நீ போய் பாருங்க. பின்ன ராஜா வந்து கதவை திறந்தார். கதவை திறந்தோடனே இந்த பிராமணர் டப்புன்னு மறைச்சிட்டாரு. இந்த மாதிரி பாதியில் நிற்கிது விக்கிரகம். இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா ஜெகநாதர். அந்த மேலேருந்து 4வது ஃபோட்டோ 1 2 3 4. அதில் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் இல்லை, அது பாருங்கள், கிரீடம் இல்லை, எதுவுமே இல்லை. கிரீடம்லாம் வைக்காமல் அப்படி கை பாதியில் இருக்குது, எல்லாம் அப்படியே ஃபுல் பாடி. கால்லாம் இல்லை, கால் இல்லை, கை இல்லை, விரல் இல்லை, விரலெல்லாம் இல்லை. அழறாரு இந்திரதும்னா. சரி, அப்பயே நான் சொன்னேன், அந்த பிராமணர் பாதியில் விட்டுட்டு போயிடுவார், வேண்டாம் வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? இப்போ பார், பாதியில் இருக்குது விக்கிரகம், வேலையே முடியல. அப்போ எனக்கு பாக்கியமே இல்லை, நான் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு பாக்கியமே கிடையாது. அப்படி திரும்பி அழறேன். நான் வந்து நீலமாக தான் தரிசனம் பண்ண முடியல, இந்த விக்கிரகமாவது நல்லா தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, அழறேன். அப்போ பகவான் சொன்னார், இந்திரதும்னா நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன், இனி இப்படியே என்னை பிரதிஷ்டை பண்ணிட்டு. அப்போ நாரதர் வந்து சொல்கிறாரு, இது யார் முதல்ல தரிசனம் பண்ணா? நாரத முனி வந்து சொன்னார், இந்திரதும்னா இவர் ஜெகநாத் சுவாமி, ஜெகநாத் சுவாமிக்கு, பலதேவ்க்கு, சுபத்ரமையாக்கு. கலியுகத்தில் பகவான் இப்படி தான் தரிசனம் கொடுக்க ஆசைப்படுறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதனால நீ இப்படியே பிரதிஷ்டை பண்ணிடுற, ஜெகநாதரை இப்படியே பிரதிஷ்டை பண்ணு, ஜெகநாத் பிகம் வெரி ஹாப்பி. அப்போ பிரம்மா அழைச்சின்னு வந்து பெரிய யாகம்லாம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி, அதான் ஸ்நான யாத்திரா, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜெகநாதருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் ஜெகநாதருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணுறாங்க? அதுவும் மரத்தில் செஞ்ச விக்கிரகம். உலோகம் பண்ணதுன்னா தர்ம அபிஷேகம் பண்ணுவாங்க. மரம் விக்கிரகத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் அபிஷேகம் பண்ணும். அவருடைய பர்த்டே அன்றைக்கி அபிஷேகம் பண்ணும். ஸ்நான யாத்திரை வந்து ஜெகநாதருடைய பர்த்டே. அப்போ என்ன பண்ணாங்க, ஜெகநாதரை வந்து பிரதிஷ்டை பண்ணி தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணி, பிரம்மாவே வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாரு. ஜெகநாதரை வந்து பிரம்மாவே வந்து பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணி இந்திரதும்னா ஒரு அழகான கோயிலெலாம் கட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆரத்தியெல்லாம் பண்ணுறார். அப்போது இந்திரதும்னா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், ஜெகநாதர் எனக்கு இந்த 3 வாரம் கொடுங்க. எத்தனை வாரம் கொடுங்க? 3 வாரம். நம்மளால என்ன கேட்போம்? சத்ருகனை நல்லா படிக்கணும், இவனுக்கு வேலை கிடச்சிடணும், அவருக்கு கல்யாணம் ஆயிடணும், எனக்கு வந்து ஜடம் வேணும், வீடு வேணும், காரு வேணும், சொத்து வேணும், ஜொகூரில் கொஞ்சம் இடம் வேணும், பெனாங்கில் கொஞ்சம் இடம் வேணும், நிறைய கேட்போம். அது இந்திரதும்னா என்ன கேட்டார் தெரியுமா? இந்திரதும்னா சொல்கிறாரு, பகவானே எனக்கு இந்த 3 வாரம் கொடுங்க. முதல் வாரம் வந்து எனக்கு ஆண் வாரிசே வேண்டாம், எனக்கு வம்சத்தில் ஆண் வாரிசே வேண்டாம். என்னது, எல்லாரும் ஆண் வாரிசு வேணும்னு சொல்லுவாங்க, இவர் ஆண் வாரிசே வேணான்னு சொல்கிறார், வாரிசே வேணான்னு சொல்கிறார். ஏன்னா நாளைக்கு வந்து இது என்னுடைய கோயில் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கட்டின கோயில் என்னுடைய கோயில். ஆனால் ஜெகநாதர் வந்து எல்லாருக்கும் சொந்தம். என் கோயில் இல்லை, நான் கட்டினது இல்லை, என்னுடைய குடும்ப கோயில் இல்லை. அதனால இந்த கோயில் வந்து எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கணும். அதனால எனக்கு ஆண் வாரிசே வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ யார் வந்தாலும் நீங்கள் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணே மூடுறதில்லை. ஜெகநாதர் கண்ணிமே இருக்கான்னு பாருங்க. நமக்கெல்லாம் கண்ணிமே இருக்குல்ல. கிருஷ்ணருக்கு கண்ணிமே இருக்கா? இருக்கா இல்லையா? கிருஷ்ணருக்கு கண்ணிமே இருக்கு, ராமருக்கு, பலராமருக்கு. இந்த பலராமருக்கு இல்லை. பிருந்தாவத்தில் இருக்கிற பலராமருக்கு இருக்கும், இந்த பலராமருக்கு இருக்காது. இந்த ஜெகநாதருக்கு பலராமருக்கு கண்ணிமையே கிடையாது. கண்ணிமை இருந்தால் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ தடவை கண்ணை மூடி திறக்கிறோன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீ எவ்வளோ தடவை கண்ணை மூடி திறந்த? எவ்வளோ சொல்ல முடியும்? கவுண்டே பண்ண முடியாது இல்லையா? யாரும் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது எவ்வளோ தடவை கண்ணை மூடி திறந்துன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு? கண்ணே மூடாமல் தரிசனம் கொடுத்துட்டே இருக்காரு. இல்லை, நம்ம கண்ணை மூடினாலும் பகவான் கண்ணு மூடாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு.
அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்கும். ஜெகநாதருக்கு பெரிய கண்ணு, ஜெகநாதருக்கு பெரிய கண்ணு. அந்த கண் பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் ஜெகநாத சுவாமிக்கு. அதனால் ஜெகநாத் பலதேவ சுபத்ரா கன்னிமை கிடையாது. பகல்லெல்லாம் மனுஷங்க பூஜை பண்ணுவாங்க, ராத்திரி ஆனால் தேவர்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க, தேவர்கள் தரிசனம் பண்ண வருவாங்க. பகலில் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்களாம் தரிசனம் பண்ணுவாங்க, ராத்திரி வந்து தேவர்கள் தரிசனம் பண்ணுவாங்க. பொதுவாக கோயிலெல்லாம் போனால் எப்போ பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, நகையெல்லாம் போட்டு, மாலையெல்லாம் போட்டு எப்போ அலங்காரம் பண்ணுவாங்க? காலையில் மங்களாரத்தி முடித்தோடனே அபிஷேகம் பண்ணிவிட்டு பகவானுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இந்த நகையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போடும். இந்த கோயில் ஜெகநாத் கோயில் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி தான் பண்ணுவாங்க. ராத்திரி வந்து ஜெகநாத்துக்கு ராஜா அலங்காரம் பண்ணுவாங்க. ராத்திரி வந்து ஜெகநாத் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாலையெல்லாம் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா ராத்திரி வந்து தேவர்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ண வருவாங்க, தேவர்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ண வருவாங்க. அப்போ 24 மணி நேரம் ஜெகநாத் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பகலில் மனுஷங்களுக்கு, ராத்திரி தேவர்களுக்கு 24 hours கண்டினியூஸாக தரிசனம் கொடுத்து. அப்புறம் எந்திரதுனா மூணாவது என்ன சொன்னார், நீங்கள் வந்து நான் பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டா திரும்பி அடுத்த பிரசாதம் வந்துடும். இப்படி 56 நேரம் 56 வெரைட்டி ஆஃப் பிரசாதம், 56 போகா, 56 டைம் 56 வகையான பதார்த்தங்களை நிவேதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு? ஜெகநாதர். ஜெகநாத் வந்து அன்னபிரம்மம், அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஜெகநாத் என்ன பண்ணுவார், பிரசாதம் இந்திரதும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கார், அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ நமக்கெல்லாம் வந்து பால் மோர் எல்லாம் எவ்வளோ இந்த மாதிரி டம்ளர் கொடுப்போம். நமக்கெல்லாம் பால் மோரெல்லாம் இந்த மாதிரி டம்ளர். ஜெகநாத் கோயிலில் போனீங்கன்னா ஒரு பெரிய பேரில் இருக்கும். பேரில்னால் ஒரு பெரிய பேரில்னா தெரியுமா? பேரில் என்ன சொல்லுவாங்க? கேரியில் பேரில். பேரில்னா ஒரு பெரிய அண்டாவோட பெருசு. இந்த பெட்ரோல் டீசல்லாம் கொண்டு போவாங்க, பெரிய கேனு பெரிய கேனு. என்ன என் உயரத்துக்கு, என்னோட உயரம், அந்த டோர் உயரத்து இருக்கும். அந்த டோர் உயர கேனு, அந்த டோர் சைஸு. அதில் தான் ஜெகநாதுக்கு மோர், பட்டர் மில்க்கு, பாலெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த டோர் அளவுக்கு இருக்குது சைஸு. அதில் மோர் பால் அதில் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஜெகநாத் பிரசாத் சாப்பிட்டுட்டே இருப்பார். ஒரு தடவை என்ன பண்ணார், ருக்மிணி வந்து ஓகே, ஒரு தடவை ருக்மிணி என்ன பண்ணாங்க, கிருஷ்ணருக்கு பிரசாதம் பரிமாறிட்டு இருக்காங்க. துவாரகையில் ருக்மிணி வந்து கிருஷ்ணாவுக்கு பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது கிருஷ்ணர் என்ன சொன்னார், நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஏன் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பிரசாதம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. நான் எப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரசாதம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீ வேணால் சாப்பிட்டுக்கோ, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. ருக்மணி சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு நாள் நாரத முனிவர் வந்தார் துவாரகைக்கு. நாரத முனி வந்து உடனே ருக்மணி என்ன பண்ணாங்க, அப்போ தான் கிருஷ்ணர் பிரசாதம் சாப்பிட்டுட்டு போனாங்க. அந்த பிரசாதம் வந்து கொஞ்சம் ருக்மணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கையில் இருந்தது, அது நாரதட்ட கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் என்ன சொன்னார், பிரசாதம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ருக்மணிக்கு ஒரே கவலை, கிருஷ்ணர் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு. அப்புறம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் கேட்டார், ஏன் சோகமாக இருக்க? நீங்கள் பிரசாதம் யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் தெரியாமல் நாரதர் கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல போட்டோம், நாரதருக்கு மட்டும் தானே கொடுத்தேன். நாரதர் என்ன பண்ணார், அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்டோடனே அப்படி சந்தோஷமாக அப்படி நடனம் ஆடுறார். கிருஷ்ணனுடைய ஜெகநாத் பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாரத முனி டான்ஸ் ஆடுறார். அப்படி வீணையெல்லாம் வச்சு பாடி ஆடி தலைக்கால் குத்திட்டு ஆடுறாரு நாரத முனி. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜோகி, ஜெய் ஸ்ரீ கோபால். அப்படி சந்தோஷத்தில் நடனம் ஆடுறார். அப்படி நடனம் ஆடிட்டு எங்கே வந்துட்டாரு, டான்ஸ் ஆடி அவர் அப்படி கைலாசத்துக்கு வந்துட்டார். கைலாசத்தில் வந்துட்டு சிவபெருமான் உட்காந்துருக்காரு. சிவபெருமான் பார்க்குற நாரதருக்கு என்னாச்சு, அவர் ஏதோ கீர்த்தன் பாடுவார் எப்பவுமே. நாரத முனிவர் எப்பவும் வீணை வச்சுட்டு ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். நாரத முனி எப்பவும் ராதா ரமணர் புகழ் பாடிட்டு இருப்பார். அப்போது இன்னைக்கு என்னடான்னா வழக்கமாக இல்லாமல் அப்படி துள்ளி குதிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அப்போது மகாதேவர் கேட்டார், நாரதா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி ஓடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, குதிக்கிறீங்க?
அப்போ நாரதர் சொன்னார், எனக்கு பகவானுடைய பிரசாதம் கிடைச்சிது, எனக்கு கிருஷ்ணருடைய பிரசாதம், ஜெகநாதனுடைய பிரசாதம் கிடைச்சிதுன்னு. பிரசாதம் கிடைச்சா பார்த்தீங்களா, எனக்கு தரவே இல்லையே நீங்கள், எனக்கே கொஞ்சம் தான் கிடைச்சிது, அது கொஞ்சம் கிடைச்சா எனக்கு கொடுக்கணும்ல நீங்கள், அது எப்படி, நான் கொஞ்சம் தான் கிடைச்சி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நாரதர் சொன்னார். அப்போ நாரதர் கையை பார்த்தா அதில் ஒரு பறிக்கை ஒட்டின்னு இருக்கு. நாரதருடைய கையில் ஒரு ஜெகநாத பிரசாதம் ஒட்டின்னு இருந்தது. மகாதேவர் அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுட்டு, அவர் அந்த ஒரு பறிக்கை சாப்பிட்ட உடனே அவர் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறார். மகாதேவ் ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத் கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறாரு. மகாதேவர் நடனம்னா பூமி தாங்க அது, ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் டான்ஸ் ஆடுறதுல. அவருக்கு நடராஜன் பேர், சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் நடராஜ். நடராஜ் மீன்ஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் டான்ஸ். அவர் டான்ஸ் ஆடுவார். இந்த இதில் தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குது, சிதம்பரம்னு ஒரு கோயில், வந்திருக்கீங்களா யாராவது? அங்கே சிதம்பரத்தில் சிவமா டான்ஸிங் ஃபார்மில் நடராஜ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த கோயிலில். அப்போது சிவபெருமான் டான்ஸ் ஆடுறாரு, துள்ளி குதிக்கிறாரு, ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். பார்வதி பார்க்குறாங்க, இவருக்கு என்னாச்சு, இப்படி ஏதோ மந்தம் பிடிச்ச மாதிரி எப்படி குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, என்ன பிரபு என்ன ஆச்சு உங்களுக்கு? அவரு காதிலே வாங்கல, அப்படி டான்ஸ் ஆடுறாரு. யாரு? சிவபெருமான். அவன் டான்ஸ் ஆடி பார்வதி பிடிச்சி நிறுத்தினாங்க. பிரபு என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஜெகநாதனுடைய பிரசாதம் கிடைச்சதுன்னாரு. பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் சாப்பிட்ருக்கீங்க, எனக்கு கொடுத்தீங்களா நீங்கள்? நான் யார்? உங்கள் மனைவி இல்லை, உங்கள் உடம்புல பாதி சிவபெருமானுக்கு வந்து அவர் சரீரத்தில் பாதி பார்வதி கொடுத்துருக்காரு. அர்த்தநாரீஸ்வரன், உமையூர் பாகன், அவர் உடலில் பாதி வந்து பார்வதி. எல்லாமே எனக்கு பாதி பாதி கொடுத்தீங்க, பிரசாதம் கொடுக்க வேண்டாமான்னு. அது எனக்கே கொஞ்சம் தான் கிடச்சிது, ஒரே ஒரு பருக்கு தான் கிடச்சிது, அதில் கூட கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கணும் இல்லைங்க, அது எப்படி நான் சாப்பிட்டுட்டேன்னு. பார்வதி கோவம் வந்துடும், கைலாசம் விட்டே போகிறேன்னு. நான் கைலாசில் இருக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் பகவானுடைய பிரசாதம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு வந்து அவங்க தவம் பண்ணுறாங்க ஜெகநாத் பூரியில். அவங்க தவம் பண்ணி கடைசியில் பகவான் அவர் முன்னாடி வந்தாங்க. பார்வதி, உனக்கு என்ன வர வேணும், என்ன வேணும்? கிருஷ்ணா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? நாரதருக்கு உங்கள் பிரசாதம் கொடுத்தீங்க, என் பிரபு கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல நீங்கள்? இவ்வளோ தானே, உனக்கு நான் என் பிரசாதம் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்போ நான் எனக்கு மட்டும் கேட்கல, என் குழந்தைகள் எல்லாருக்கும் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பிரசாதத்தை வந்து நீங்கள் மட்டும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தீங்க. ருக்மணிகிட்ட சொன்னீங்க, நாரதருக்கு மட்டும் கொடுத்தீங்க. இப்போ அதெல்லாம் முடியாது, உங்கள் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும், என் குழந்தைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம எல்லாம் பார்வதியோட குழந்தைங்க, நம்ம எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்கணும்னு பார்வதி அம்மா கிருஷ்ணாட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. ஓகே, சாங்ஷன். கிருஷ்ணா சொன்னார், ஜெகநாத் பூரியில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் முதல்ல பிரசாதம் உனக்கு வரும், நீ சாப்பிட்டதுக்கப்புறம் உன் குழந்தைகளுக்கெல்லாம் போகும். அதனால் இன்றைக்கும் வந்து அந்த டெம்பிளில், ஜெகநாத் டெம்பிளில் போனால் விமலா தேவி ஆல்டர் இருக்கும். விமலா தேவி ஜெகநாத் பிரசாத நைவேத்தியம் பண்ணி நேராக விமலா தேவியோட ஆல்டருக்கு போகும். அதுக்கப்புறம் அங்கே பெரிய பஜார் இருக்குது. இப்போ அந்த பஜார் ஃபுல்லாக பிரசாதம் தான். எங்கே பார்த்தாலும் டப்பாவாக அடுக்கி வச்சுருப்பாங்க பிரசாதம். பானையாக இருக்கும், சாதம், சப்ஜி, கூட்டு, பொரியல், ஸ்வீட்டு, பாயசம், விதவிதமான பிரசாதம் இருக்கும். அந்த பஜாருக்கு பேர் என்னது? ஆனந்த பஜார். பிரசாதனாலே சந்தோஷம் தானே, கிளாஸு தான் தூக்கம் வரும், பிரசாதனா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அங்கே ஃபுல்லாக பிரசாதம். அப்போ பார்வதி அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அன்னையிலேருந்து ஜெகநாதோட பிரசாதம் எல்லாருக்கும், கிருஷ்ணாவுடைய பிரசாதம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்படி அந்த கோயிலில் நிறைய இருக்குது. அங்கே வந்து விமலாதேவியோட ஆல்டர் இருக்குது, அப்புறம் லக்ஷ்மியோட ஆல்டர், லக்ஷ்மி தேவிக்கு ஒரு சந்நிதி இருக்கும். இந்த ஜெகநாதோடைய ஆல்டருக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். நீங்கள் ஜெகநாத் பூரி கோயிலில் போனீங்கன்னா நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குங்க. அங்கே சிவபெருமானுக்கு ஒரு சந்நிதி இருக்கும், கணபதிக்கு ஒரு சந்நிதி இருக்கும், கொஞ்சம் மேலே போனால் நரசிம்மருக்கு ஒரு சந்நிதி இருக்கும், நிறைய இருக்கும். அதில் வந்து ஜெகநாத் இருக்கார் இல்லையா, ஜெகநாத் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு ஆல்டர் இருக்கு. அந்த மண்டபம், அவருக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். அதுக்கு ஜெகன்மோகன் மண்டபம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? ஜெகன்மோகன் மண்டபம். அந்த மண்டபத்தில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வேதங்கள்லாம் படிப்பாங்க, புராணங்கள்லாம் படிப்பாங்க. நிறைய புராணங்கள், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், இந்த புராணங்கள்லாம் படிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பக்தர் இருந்தார். அந்த கோயிலுக்கு அடிக்கடி ஒரு பக்தர் வருவார். அவர் படிக்காதவர், அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்.
ஆனால் அவருக்கு வந்து ஜெகநாத் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, ரொம்ப பக்தி அவருக்கு. அவருக்கு மணிலால் பேர், மணிலால். அவர் வந்து கொஞ்சம் பக்தர் சங்கத்திலலாம் போனாங்க. அவர் ரொம்ப சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பக்தர்கள் சங்கத்தில் போனோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கீர்த்தனம் பாடினாங்க, பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடினாங்க, ஜெகநாதனுடைய கதையெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அப்புறம் பக்தர்கள்கிட்ட வந்து சேர்ந்து அவர் கீர்த்தனம்லாம் பாடி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஜெகநாதர் மணி தினம் வந்து கீர்த்தனை பாடுவார். அந்த மண்டபத்தில் வந்து ஜெகநாதர் ஆல்டர் இருக்கும். ஜெகநாதர் ஆல்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆல்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும். அங்கே வந்து அவர் கீர்த்தனை பாடுவார். என்ன பண்ணுவார்னா, அவருக்கு இந்த கர்த்தாலாம் கிடையாது. 2 தொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் ஓடு தொட்டாங்குச்சி, அதில் இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு இந்த சத்ருகன் அடிக்கிற மாதிரி அடிப்பார். சங் 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 சங்னு. தொட்டாங்குச்சி இருக்குல்ல, தொட்டாங்குச்சியில் அதில் ஓட்டை இருக்கும். தொட்டாங்குச்சியில் பார்த்துருக்கீங்களா, 2-3 ஹோல்டு இருக்கும். அதில் இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு அவர் ஜெகநாத் முன்னாடி வந்து ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத்னு கீர்த்தனை பாடுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி தினம் கீர்த்தனை பாடிட்டு போவார். ஒரு நாள் கீர்த்தனை பாட வராரு. அங்கே ஒரு பிராமணர் உட்காந்து, இந்த மாதிரி நிறைய பிராமணர்லாம் உட்காந்துருக்காங்க, நிறைய பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் உட்காந்து வேதம் படிச்சுட்டு இருக்காரு, புராணம் படிச்சுட்டு இருக்காரு. புராணங்களில் உள்ள அந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, அங்கே பாட்டுக்கு அந்த மண்டபத்தில் அவங்க பாட்டு உட்காந்து புராணம் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து கீர்த்தன் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கிளாஸ் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து கீர்த்தன் பாடினா எப்படி இருக்கும்? அவர் பிடிச்சி வெளியே அனுப்புங்க. அவர் என்னையா பண்ணுறாரு, கிளாஸ் நடத்திட்டு வந்து கீர்த்தன் பாடிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ என்னாச்சு, இந்த பிராமணர் வந்து வேதம் படிச்சுட்டு இருக்காரு. அந்த டிவோட்டி வந்து என்ன பண்ணாரு, கீர்த்தனை பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவர் கீர்த்தனை பாடுறாரு. இவருக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. நான் உட்காந்து புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வந்து கீர்த்தனம் பாடிட்டு இருக்காருன்னு சொல்லி அவருடைய சீடர்கள்லாம் வந்து அவரை பிடிச்சி அந்த பிராமணெல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அந்த பக்தரை தூக்கி வெளியே வீசிட்டு, புராணம் படிக்கிற இடத்துல வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு இருக்கேன், தூக்கி வெளியே போடணும். வெளியே போட்டான். இவர் அழறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜெகநாத் மணி கீர்த்தனை கூட பண்ணக்கூடாதா? என்னை தூக்கி வெளியில் போட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே அவர் போயிட்டு அவர் குடிசையில், சின்ன வீடு தான், குடிசை வீடு தான், அங்கே போய் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கார். ஜெகநாதா, நான் முன்னாடி தினம் வந்து கீர்த்தனை பண்ணினேன், நான் பாடினது பிடிக்கலையா? என் குரல் நல்லா இல்லையா? என் பாடினது பிடிக்கலையா? எனக்கு மேலே பக்தி இல்லையா? நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா? நீ பிராமணருக்கு தான் நம்ம அனுகிரகம் பண்ணுவியா? பிராமணர் புராணம் படித்து அதை தான் கேட்பியா? நான் கீர்த்தனை பாடலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி அழுது அப்படி மயங்கி விழுந்துட்டார். ஜெகநாதர் நினச்சி அழுது அப்படி மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் ஜெகநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜெகநாதர் இப்போ லீலை பண்ணிட்டு இருக்காரு. ஜெகநாதருடைய விக்கிரகம் வந்து சும்மா ஒரு விக்கிரகம் இல்லை, அது ஏதோ ஒரு மரமோ இல்லை பகவானுடைய விக்கிரகம்னா கோயிலெல்லாம் பார்க்குறோம். இங்கே பெண்ணாங்கில் போனால் கிருஷ்ண கண்ணையா இருக்கு, ராதா கிருஷ்ண கண்ணையா, அது விக்கிரகம்லாம் இல்லை, அங்கே பகவான் இருக்கார். பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் விரஜேந்திரனா, கிருஷ்ணா நீங்கள் கல் மண்ணெல்லாம் இல்லை, நீங்கள் பகவான். அதில் பகவான் இருக்கார், அங்கே கிருஷ்ண கண்ணையா இருக்கார். யாருக்கு காமிச்சு கொடுப்பாரு? யார் பக்தியோடு அவங்கள பார்க்குறாங்களோ அவங்களும் கிருஷ்ண கண்ணையா தெரிவாங்க. இல்லாட்டி ஏதோ மார்பிள் டைட்டி போல் இருக்கு. இந்த மார்பிள் டைட்டி எங்கே வாங்கினாங்க? இந்தியாவிலேருந்து வந்ததா? ராஜஸ்தானில் எங்கே பண்ணாங்க? பக்தர் அல்லாதவங்களும் அது கல் மாதிரி தெரியும். பக்தி சேவை பண்ணுறவங்களுக்கு அந்த ராதாகிருஷ்ண கண்ணையா நம்ம பண்ணுற சேவையில் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியும். நம்ம மேலே சந்தோஷமாக இருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காருங்கிறத ரியலைஸ் பண்ணலாம், உணரலாம். இவர் என்ன பண்ணாங்க, ஜெகநாதர் வந்து பேசுகிறார். ஜெகநாதர் என்ன பண்ணார், இவர் அழுதுன்னு இருக்காருங்க, அந்த குடிசையில் போய் அழுதுன்னு இருக்காரு. ஜெகநாதன் சொன்னார், இந்த பாண்டாக்கிட்டெல்லாம் அங்கே பூஜாரிகள்லாம் பாண்டான்னு பேர், பூஜை பண்ணுறோம், பாண்டாவெல்லாம் கூப்பிட்டாரு. உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னுடைய பக்தனை பிடிச்சி நீங்கள் வெளியே தூக்கி வீசியிருப்பீங்க. மரியாதையை போய் அவரை அழைச்சிட்டு வந்து என் முன்னாடி கீர்த்தன் பாடணும். அப்போ பாண்டாலாம் சொன்னாங்க, ஜெகநாதா அங்கே தான் பிராமணர் வேத மந்திரம் இல்லை, பிராமணர் போச்சலாங்க, இடத்த காலி பண்ண சொல்லுங்க. என் முன்னாடி வேதம் படிக்கிறதா எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போக சொல்லு. அங்கே எங்கேயாவது கோயிலில் வேறு ஏதாவது மூலையில் போய் படிக்க சொல்லு. என் முன்னாடி அவர் வந்து கீர்த்தனை பாடணும். அவர் வந்து தினமும் அந்த சேவை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என் முன்னாடி வந்து கீர்த்தனை பாடிட்டு இருக்காரு, எனக்கு சேவை பண்ணுறாரு. என்ன துணிச்சல் இருந்தால் அவர் தூக்கி நீங்கள் வெளியில் போடுவீங்க.
போய் ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு வரணும். அவரை போய் ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு வந்து முன்னாடி ஒரு கீர்த்தனை பாடணும். உடனே ராஜா என்ன பண்ணார், ஒன்று செய்தி ராஜாவுக்கு போயிடுது, இந்த மாதிரி ஜெகநாதர் கோவம் வந்துருச்சு, யாரோ பக்தரை தூக்கி வெளியில் போட்டாங்களாம், அந்த பிராமணர்கள்லாம் அங்கே உட்காந்து வேதம் படிக்கிறாங்களாம், அவனை தூக்கி மாற்றிருந்து பக்கத்து ஆல்டரில் லக்ஷ்மியோட மண்டபம் இருக்கும், அங்கே போய் படிக்க சொல்லுங்க, என்ன விட்டுரு, நான் வந்து அவருடைய கீர்த்தனை கேட்கணும், இவரை கொண்டு அங்கே போடணும். பிராமணர்கள்லாம் அப்படி ஆடி போயிட்டாங்க. ஜெகநாதருக்கு இவ்வளோ கோவம் வருமானு, நீ பக்தனை பிடிச்சதுக்கு வெளியே போட்டீங்க, இவங்க தான் தூக்கி அந்த பக்கம் போட்டார் ஜெகநாதர். அப்புறம் என்ன பண்ணாங்க, மந்திரி ராஜாவுடைய சேவகர்கள்லாம் போய் ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க, மணிலால் மணிலால். யார் கூப்பிடுறா, யாரோ கூப்பிடுறாங்க, மணிலால் என்ன வேணும் உங்களுக்கு, கோயிலுக்கு வாங்க. நான் கோயிலுக்கு வரமாட்டேன், ஜெகநாதருக்கு என் மேலே கருணை இல்லை, ஜெகநாதர் முன்னாடி என்னுடைய பாட்டு ஜெகநாதர் கேட்கல, என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படின்னு அழறாரு. ஜெகநாதர் தான் கூட்டிட்டு வர சொன்னார், உன்னை கீர்த்தனை பாட கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு அழுகையாக வருது, முதல்ல சோகத்தில் அழுக வருது, இப்போ சந்தோஷத்தில் அழுக வருது. அவர் கண்ணெல்லாம் தொடச்சி ஜெகநாதர் கூப்பிட்டார். ஆமாம்மா வா, உன்னை ராஜ மரியாதையோட பல்லக்கில் தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. மணிலால் பல்லக்கில் உட்கார வச்சுட்டு கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போய் அவர் ஜெகநாதர் நீங்கள் கீர்த்தனை பாருங்க, உங்கள் கீர்த்தனை கேட்கணும், ஜெகநாதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, உங்கள் கீர்த்தனை கேட்கறதுக்கு ஜெகநாதர் ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஓ மணிலால், ஜெகநாதருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ எப்போ வேணாலும் இந்த மண்டபத்தில் வந்து கீர்த்தனை பாடலாம், உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ராஜா சொல்கிறாரு, யாரும் உன்னை யாரோ தடுத்தா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ஜெயிலில் போடுறேன்னு, ஒருத்தரும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ எப்போ வேணால் இங்கே வந்து கீர்த்தனை பண்ணலாம். அன்னிலேருந்து அவர் தினமும் வந்து ஜெகநாதர் கீர்த்தனை பாடுவார். அந்த மாதிரி அங்கே பூரியில் ஜெகநாதர் நிறைய லீலை பண்ணியிருக்காரு. கீர்த்தனை பாடுற பக்தர்கள் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த இவர் இருக்கார் இல்லையா, அந்த விஸ்வாவசி சொன்ன இல்லையா, அவர் யார், அவர் ஒரு காட்டுவாசி குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஒன்றும் பிராமண குலத்தில் பிறந்தவர் இல்லை, வேத மந்திரம் படித்தவர் இல்லை. ஸோ ஜெகநாதர் பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பு செய்வார். யார் வந்து பக்தி பண்ணாலும் எல்லார்கிட்டையும் ஜெகநாதர் அன்பு செய்வார். அவர் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டேன். பகவத்கீதை சொன்ன மாதிரி சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தின பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தே தேஷாப்பியம். அர்ஜுனா, நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் பாரபட்சமாக்க மாட்டேன், எல்லாருக்கும் சமமானவன். ஆனாலும் என்கிட்ட பக்தி பண்ணுறோட ரொம்ப கவனமாக இருப்பேன், தனி கவனம் செலுத்துவேங்கிறது. மாம்கி பார்த்து வெப்பாசித்திய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வயசு ததா சூத்ரா தேபி ஆதி பராமரி. யார் வேணாலும் ஜெகநாதர் அணுகலாம், யார் வேணாலும் கிருஷ்ணர் அணுகலாம். அது பெண்களோ வியாபாரிகளோ சாதாரண குலத்தில் பிறந்தவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பக்தி இருக்கா, பகவான் மேலே அன்பு செய்கிறாங்களா, பகவான் அவங்களை ஏற்றுக்கலாம். பக்தி இல்லாமல் எவ்வளோ உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், எனக்கு உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு வேத மந்திரம்லாம் தெரியும், எனக்கு சமஸ்கிருதம் தெரியும்ல, அதெல்லாம் வச்சு கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்ண முடியும். உயர்ந்த குல பிறப்பு, சமஸ்கிருதம், பிரபு எனக்கு வந்து சமஸ்கிருதம் வாயிலே வரமாட்டேங்குது, பகவத்கீதை ஸ்லோகம்லாம் நான் மனப்பாடம் பண்ணல, நான் கிருஷ்ணர்கிட்ட போட்டு கேட்டேன் என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, பிரபு என்னால் வந்து ஸ்லோகம்லாம் படிக்க முடியல, சமஸ்கிருத வாயில் வரல, எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, மைண்டு வயசாகி போச்சு, மனசில் நிற்க மாட்டேங்குது, மந்த புத்தியாக இருக்குது, என்னை கிருஷ்ணர் ஏற்றுக்குவாரா, கிருஷ்ணர்கிட்ட போவேனா? ஏன் போக முடியாது? கிருஷ்ணா வந்து கோலோகநாதத்தில் 2 பேர் நிப்பாட்டி சத்ருக்னா வரும்போது பகவத்கீதையுடைய 18ஆம் அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் சொல்ல உள்ள அனுப்புவார். அப்படி சொன்னதான் உள்ள விடுவேன். உன் பேர் என்ன? லட்சிதவேல். 4ஆம் அத்தியாயத்தில் 38வது ஸ்லோகம் சொல்லு, அப்போதான் உன்னை உள்ள விடுவேன். நோ, கிருஷ்ணா அப்படி கிடையாது. நாங்கள் வேணா கேட்கலாம், நீ 18ஆவதுல 14வது ஸ்லோகம் படிச்சியான்னு கேட்கலாம், ஆனால் கிருஷ்ணர் கேட்க மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு வந்து நாம் ஏன் கேட்குறோம், அப்படிலாம் படித்து கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்துக்கணும், பக்தி பண்ணணும். கிருஷ்ணா என்ன பார்ப்பாரு, இவர் பக்தி ஒழுங்காக பண்ணியிருக்காரா, சாண்டிங் ஒழுங்காக பண்ணுறாரா, சாண்டிங் மூலமாக மொபைல் பார்த்துட்டு இருந்தாரா, சாண்டிங் மூலமாக பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாரா, சாண்டிங் மூலமாக தூங்குனாரா, இல்லை மந்திரத்தை ஒழுங்காக சொல்லலையா, வார்த்தையை விட்டுட்டாரா, இல்லை மிஷின் கன் சாண்டிங் பண்ணாரா. மிஷின் கன் சாண்டிங் தெரியுமா? போன தடவை சொன்னேன், நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன்னா. மிஷின் கன் சாண்டிங் என்ன தெரியுமா? மிஷின் கன் என்னது, கண் இருக்கும்ல, இந்த ஆர்மியில வச்சுருப்பாங்க, கிச்சு 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 கிச்சுன்னு சொல்லும் இல்லையா, அரே கிருஷ்ணா கிச்சு கிச்சு அப்படி அப்புறம் கிச்சு 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 சாண்டிங் முடிச்சிருச்சு. சாண்டிங் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். மந்திரமே காதில் கேட்கலையே, சொல்லி முடிச்சிருச்சு. இதுதான் மிஷின் கன் சாண்டிங். தூங்கி ஜெபம் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த மாதிரிலாம் சாண்டிங் பண்ணக்கூடாது. சாண்டிங் பண்ணுவோம். ப்ராப்பர் சாண்டிங் பார்த்துருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்படியே மந்திரம் தவறக்கூடாது, வார்த்தையும் தவறக்கூடாது, உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், காதில் கேட்கணும். அதுதான் சாண்டிங். இது சாண்டிங் பண்ணும்போது பேசுறது, விளையாடுறது, ஃபோன் பார்க்குறது. அப்போ 10வது குற்றம் என்னது? பகவானுடைய புனித நாமத்துக்கு எதிராக செய்யக்கூடிய 10 குற்றத்தில் 10வது குற்றம் என்னது? இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. ஜபம் செய்யும் போது கவனக்குறைவாக பகவான் நாமத்தை உச்சரிப்பதும் குற்றமாகும். அதனால கலியுகத்தில் பகவான் ரொம்ப கருணையோடு இருக்கார், நாம ரூபத்தில் இருக்கார், ஜெகநாதராக இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார், பாகவத ரூபத்தில் இருக்கார். ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம பிரபுபாதர் வந்து நம்மளை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஜெகநாதரை வழிபடலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. நீங்கள் பூரி ரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டாலாம் ஜெகநாத் தோல் மேலே கை போட்டிருப்போம், ஜெகநாத் மேலே கை போட்டிருப்பாங்க. அப்படிலாம் ஜெகநாத் கூட்டிகிட்டு வருவாங்க. ஜெகநாத் பக்கத்துலேயே அந்த ரதத்துலேயே ஒரு 10-100 பேர் இருப்பாங்க. பூரி ரதம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா பூரி ரத யாத்திரைன்னு போட்டுங்க, அந்த ரதத்து மேலே 10-100 பேர் இருப்பாங்க. ஜெகநாத் மேலே இப்படி கை வச்சு நிற்பார் பூஜாரி. நீங்கள் போய் கை வச்சு நிற்க முடியுமா? வெளியே போன்றாங்க. நம்ம கிருஷ்ண கண்ணையா கோயிலில் போய் தொடுவில் போய் கிருஷ்ணர் பக்கத்தில் இப்படி செல்ஃபி எடுக்க முடியுமா கிட்ட நின்று? ஆனால் பூரியில் பண்ணலாம். ஜெகநாதர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பூஜாரி ஒன்றும் சொல்ல மாட்டார். பூஜாரி காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெகநாத் பக்கத்துலேயே உட்கார வச்சிருவேன். பூரி பாண்டாகிட்ட ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தீங்க, உங்களை அப்படியே தூக்கி போய் ஜெகநாத் பக்கத்தில் உட்கார வச்சிருவேன். நீ இறங்கினதும் அவர் விட மாட்டார், இருந்துக்கு இன்னொரு 500 ரூபா கொடுத்துரு. அதனால் அங்கே எல்லாமே மெர்சிஃபுல் தான். ஜெகநாத் ரொம்ப கருணை வாய்ந்தவர், பகவானுடைய புனித நாமம் ரொம்ப கருணை வாய்ந்தது, பிரபுபா ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால் ஜெகநாத்தை பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு வந்து இந்திரதும்னர் மாதிரி பக்தி வேணும். ஜெகநாத் யாருக்கா அவதாரம் பண்ணார்? இந்திரதும்னருக்கா, ஒரு தூய பக்தருக்காக தான். பகவான் எப்போவுமே தூய பக்தர்களுடைய பிரார்த்தனையில் தான் அவதாரம் பண்ணுவார். அது விக்கிரகமாக வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் சரி. சைதன்ய மகாபிரபு எப்படி வந்தார் இந்த பூமிக்கு? சைதன்ய மகாபிரபு எப்படி வந்தார் இந்த பூமிக்கு? அத்வைதாச்சாரியர் பிரேயர் பண்ணார். மகாபிரபு கிருஷ்ணா நீங்கள் வாங்க, இந்த மக்கள்லாம் உங்களை மறந்துருக்காங்க, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுங்க அப்படின்னு அத்வைதாச்சாரியர் பிரார்த்தனை பண்ணார். கங்கை கரையில் சாலக்கிராம் விக்கிரகம் வச்சு, துளசி இலை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த பிரார்த்தனை வந்து கங்கை கரையிலேருந்து கோலோ வந்தாருக்கு கேட்டுச்சான். எப்படி கூப்பிட்டாரு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அத்வைதர் கூப்பிட்டது கோலோ வந்தாருக்கு கிருஷ்ணர் கேட்டது. நம்ம ஜபம் பண்ணால் நமக்கே கேட்க மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஜபமாலை வச்சுட்டு நான் 2-3 பேரை பார்த்துருக்கேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னு தெரியும். ஜபமாலை வச்சுருப்பாங்க, ஆனால் மந்திரமே வாயில் வரலையே. அப்புறம் மந்திரம் வரும், கேட்கவே இல்லையே. அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அனுபவிக்கணும். வாய் எடுத்து சொல்லி காதில் கேள். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வெளியும் புதிர்வான் நின்றரவும் தீனால் தூசாகும் செப்பேடோர் என்பார். ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க, பகவான் நாமத்தை வாய் எடுத்து பாடி காதில் கேட்கணும், மனசில் பகவானை நினைக்கணும். நம்ம ஜபம் பண்ணும்போதே ராத்திரி என்ன டிஃபன் தான் நினச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி நாசிலாமாவா, இட்லியா, தோசையா, மீவா, மீக்கரியா, தவு போடுவாங்களா? இன்னைக்கு ஏகாதசி வர போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நோ சான்ஸே இல்லை. இன்னைக்கு ஏகாதசி பிரசாதம். அது இன்னைக்கு பாண்டவர் நிர்ஜல் ஏகாதசி. இன்னைக்கு நிர்ஜல் ஏகாதசி. நோ ஜல், நிர்ஜல். எவ்வளோ பேர் நிர்ஜல் விரதம் இருக்கீங்க இன்னைக்கு? நிர்ஜல் ஃபாஸ்டிங்கில் யாராக இருக்கீங்களா? யாருமே இல்லையா? சரி, பரவாயில்ல. சரி, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்க யாராக இருக்கீங்களா? இன்னைக்கு நான் தண்ணி மட்டும் தான் குடித்தேன். இல்லை, ஒருத்தர் பிரபு இருக்காரு, அவருக்கு ஒரு ஹரிபால் போடுங்க. சரி, தண்ணி மட்டும் இல்லை, அப்புறம் ஜூஸு குடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராக இருக்கீங்களா? கொஞ்சம் பழ ஜூஸ் எல்லாம் குடித்தேன். இளநீ, பழம் மாத்தாச்சு. சரி, நான் பழம் சாப்பிட்டேன், கொஞ்சம் கிழங்கு வேர்க்கெல்லாம் சாப்பிட்டேன், அப்படி யார் இருக்காங்க? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் லாஸ்ட்டு. இட்லி தோசைன்னு சாப்பிட்டது வேறு எதுவுமே கிடையாது. ஏகாதசி ஃபைனல் ஸ்டேஜ் என்னது? தானியங்களும் கீரை, பீன்ஸ் காய்கறியும் சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏகாதசி ஃபீஸ்ட் இருக்குவாங்க.
ஏகாதசி ஃபாஸ்டிங், நோ ஃபீஸ்டிங், ரைட்? அப்போ ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஜெகநாதருடைய கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஜெகநாட்டை பிரார்த்தனை பண்ணணும், நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், நாமத்தில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீ ஜெகநாத சுவாமிக்கு. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நீ நிறைய கதையெல்லாம் இருக்கு, ஆனால் நேரம் பார்த்தது. ஓகே, அப்புறம் இன்னொரு தடவை வரும்போது இன்னும் நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன். இப்போ ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, மகாராஜுக்கு. இன்னொரு இல்லையா? இருக்கு. ஒரு பக்தர் இருந்தார். அவர் வந்து ஜெகநாத் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. அவர் பேர் வந்து தாசியா பௌரின்னு ஒரு பக்தர். அவர் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சாதாரண ஒரு அவர் ஜெகநாதருக்கு ரொம்ப ரொம்ப பக்தி ஜெகநாதர் மேலே. அவர் ஒரு நாள் ஜெகநாதர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார். ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் வந்து ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு போனார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் கண்ணை மூணா ஜெகநாதர் ஞாபகம் வரும். ஒரு நாள் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அவருக்கு பிரசாதம் பரிமாறினாங்க. அந்த பிரசாதம் பார்க்கும்போது ஜெகநாதர் மாதிரியே இருந்தது. அவர் சாப்பிடாம அழுறாரு, தரையில் உருண்டு பழறாரு, சிரிக்கிறாரு. அவங்க மனைவிக்கு பயம் வந்துச்சு, ஏதோ பேய் பிடிச்சிருச்சு இவருக்குன்னு. அந்த மனைவி என்ன நினச்சா, இவருக்கு பேய் பிடிச்சி போச்சு, இவர் ஜெகநாதபுரி கோயிலுக்கு போனதுலேருந்து அப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க மனைவி வந்து அங்கே இருக்கிற பாகவதர்லாம் கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க, என்னோட கணவருக்கு என்ன ஆச்சு, ஜெகநாதபுரி போனதுலேருந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்காரு, அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போது எப்போ இருந்து அப்படி இருக்காரு, நான் பிரசாதம் பரிமாறினேன், அதை பார்த்துலேருந்து அப்படி இருக்காரு. எங்கே அந்த பிரசாதத்தை காமிங்க அப்படின்னா, அதில் ஒயிட் ரைஸு, இந்த ஒயிட் ரைஸ் நடுவில் 2 பீட்ரூட் சப்ஜி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கேரட் சப்ஜி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெகனுடைய ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் அந்த ஒயிட்டு கண்ணு வந்து கண்ணுக்கு நடுவில் ஒரு கருப்பாக இருக்குது பாருங்க, அப்புறம் இதெல்லாம் சிவப்பாக இருக்கும். அதை பார்த்தோன்னா ஜெகநாத் ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. நம்ம தினமும் ஜெகநாத் பார்த்துருக்கோம், ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் அந்த பிரசாதத்தை பார்த்தோன்னே ஜெகநாத் ஞாபகம் வந்துச்சு. நமக்கு ஜெகநாதரை பார்த்தா பிரசாத் ஞாபகம் தான் வரும். நமக்கு ஜெகநாதரை பார்த்தா பிரசாத் ஞாபகம் வரும். அவருக்கு என்னாச்சு, பிரசாதத்தை பார்த்தோன்னே ஜெகநாத் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ சொன்னாங்க, இனிமேல் இப்படி பிரசாதம் கொடுக்காதீங்க அவருக்கு, இல்லை தனித்தனியாக வைங்க, சப்ஜி தனியாக, சாதம் தனியாக, குழம்பு தனியாக வைங்க, சாப்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு வந்துருச்சு, ஜெகநாதர் மேலே அவருக்கு பிரேமம் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு கிராமத்திலேருந்து தினமும் சேவை பண்ணுவார். அப்புறம் எப்பயாவது டைம் கிடைக்கும் போல பூரியில் போய் ஜெகநாத் தரிசனம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், இவருக்கு பெரிய தோப்பு இருக்குது, விவசாயி இவர். அந்த தோப்பில் நிறைய இளநீலாம் இருக்கும், இளநீ தேங்காயெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு பக்தர் வந்து சொன்னார், நான் வந்து இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு தோப்பில். அப்போ ஒரு பக்தர் வந்து சொன்னார், நான் வந்து ஜெகநாதபுரிக்கு போகிறேன். ஓ அப்படியா, நீ போய் ஜெகநாதபுரிக்கு போகிறீல்ல, நான் வந்து உனக்கு கொஞ்சம் இளநீ கொடுக்குறேன், அந்த இளநீ கொண்டு போய் ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும், நீ வந்து இளநீ எடுத்துகிட்டு போ, கோயிலில் வந்து நீ உள்ளே நுழைஞ்ச உடனே, கோயிலுக்குள்ளே போனோடனே ஜெகநாதர் ஆல்டருக்கு முன்னாடி ஒரு கருட ஸ்தம்பம் இருக்கும். ஒரு கருட ஸ்தம்பம், நாங்கள் சைத்தன்ய மகாபிரபு பிடிச்சிட்டு இருக்காரு, அதான் கருட ஸ்தம்பம். அந்த ஒரு மாதாஜி சைத்தன்ய மகாபிரபு மேலே ஏறி ஜெகநாத் தரிசனம் பண்ணுறாங்க. அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அந்த கருட ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அந்த கருட ஸ்தம்பத்திலேருந்து ஒரு 20-30 அடி தள்ளி ஜெகநாதர் ஆல்டர் இருக்கும். 20-30 அடிக்கு மேலேயே வரும். இந்த கருட ஸ்தம்பம் இங்கே அங்கே இருக்குன்னா, அந்த ரோட்டுக்கு வெளியில் கருட ஸ்தம்பம் இருக்குன்னா இங்கே ஜெகநாதர் இருக்கார். இவர் என்ன சொன்னார், அது அந்த பக்தர்கிட்ட, நீங்கள் போங்க, நான் 2 இளநீ கொடுக்குறேன், அந்த இளநீ கையில் வச்சுக்கோங்க, கருட ஸ்தம்பத்தில் நின்று இந்த இளநீ கை காமிச்சு தூக்கி காமிச்சு ஜெகநாதா உன்னுடைய பக்தன் தாசியா போர் இந்த இளநீ கொடுத்துக்காரு, வாங்கிக்குவோன்னு சொல்லுங்க, அவர் கை நீட்டி வாங்கிக்குவாருன்னு சொன்னார். இவர் சிரிக்கிறார், என்ன விளையாடுறியா, நீ என்னமோ தாசியா பௌரிங்கிற பக்தர் வந்து இளநீ கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வாங்கிக்கணும், ஜெகநாதர் கை நீட்டி வாங்கிக்குவாராம், யாரை நம்ப சொல்கிறேன், இந்த கதையில் என்கிட்ட விடாதுன்னு. நீங்கள் போங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் பக்தன் தாசியா பௌரி இது மாதிரி இளநீ கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள், உங்கள் பக்தர் வந்து தாசியா பௌரி இளநீ கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள். சரி வாங்கினா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா திரும்ப கொண்டு வந்துருங்க. எனக்கு என்னமோ அவர் வாங்குவார் நம்பிக்கையெல்லாம் இல்லை. இவர் சொல்லுவாராம், இவர் சொன்னோடனே அவர் கை நீட்டி வாங்கிக்குவாராம். இதெல்லாம் யார் நம்புறது, இந்த கதையெல்லாம் விட. சரி உங்களுக்கு நம்பிக்கைக்கோ இல்லையோ, நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னாரு. நீங்கள் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி தாசியா பௌரி
இளநீ கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணார், இவர் வந்தார். இவர் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரியே கையில் 2 இளநீ வச்சுக்கிட்டு அந்த ஆல்டருக்கு கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி நின்று, ஜெகநாதா உன்னுடைய பக்தன் தாசியா பௌரி இருக்காரு, இந்த இளநீ உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, கை தூக்கணும். ஜெகநாதர் இங்கிருந்து கை நீட்டி அந்த இளநீ பறிச்சுக்கிட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு. அப்புறம் ஓடி வந்து ஒரு காலில் விழுந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகநாதர் வாங்கிட்டாரு, நீங்கள் ஒரு தூய பக்தர் தான். இந்த மாதிரி அவருக்கும் ஜெகநாதரும் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அவங்க 2 பேரும். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு தோப்பில் நிறைய மாம்பழம் இருந்தது. இதெல்லாம் உண்மையாக நடந்த கதை. நான் சும்மா டைம் பாஸ்க்கெலாம், எனக்கு வேறு வேலையில் இருக்குது, நான் டைம் பாஸ்க்கெல்லாம் சொல்லலை, இது உண்மையாக நடந்த கதை. என்ன நடந்ததுன்னா, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா, நான் ஒரு ப்ரோக்ராமில் இருக்க, ஒரு 5 minutes கீர்த்தன் பண்ணுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. அப்போ என்ன நடந்துச்சு, ஒரு தோப்பில் நிறைய மாம்பழம் எல்லாம் இருக்கும். நான் மாமரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம். அப்புறம் மாம்பழம் வந்து ஒரு கூடை பூரா எடுத்துட்டு, ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ என்ன நடந்துச்சு, இவர் கூட நிறைய மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தார். மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணுன்னு சொல்லி மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தார். மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்தோடனே அங்கே கோயிலில் பூரா பாண்டா பூஜாரிலாம் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் கோயிலில் போனாலும் நிறைய பாண்டாஸ்லாம் நிற்பாங்க. போகணுன்னு கையை பிடிச்சிடுவாங்க, வாங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு தரிசனுக்கு, பாக்கெட்டில் எவ்வளோ பைசா வச்சுருக்கீங்க, இதில் பிடிச்சி பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து தான் விடுவாங்க. அந்த மாதிரி பாண்டாஸ் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம அபராதம் பண்ணக்கூடாது. அவங்க பகவானுக்கு சேவை பண்ணுறவங்க நம்ம கோயிலுக்கு போகும்போது பைசா இல்லாமல் போய்க்கணும். பைசாவோட போனீங்க எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க, உங்கள் பாக்கெட்லேயே கை விட்டு எடுத்துடுவாங்க. அப்படி உங்கள் தலையை பிடிச்சி ஜெகநாதர் பாதத்தில் கொண்டு வச்சிருவாங்க. ஆமாம். அப்புறம் என்னாச்சு, இந்த பாண்டாக்கள்லாம் இருந்தாங்க. இவர் வந்து ஒரு கூட நிறைய மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு பாண்டா சொன்னார், ஒரு பூஜாரி, கொடு நான் நிவேதனம் பண்ணி தரேன். இன்னொரு பிராமணர் வந்தார், நீ என்ன பண்ணுறது, நான் போய் பண்ண போகிறேன். இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொன்னார், நீங்கள் யாரும் நிவேதனம் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். நீ என்ன பிராமணனா, நீ ஒரு வியாபாரி, ஒரு சூத்திரன், ஒரு ரயிலில் வேலை பார்க்குறவன், நீ எல்லாம் ஆஃபர் பண்ணி ஜெகநாதர் சாப்பிட போகிறாருங்க. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல, பேசாமல் எங்ககிட்ட கொடு, நாங்கள் போய் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள்லாம் ஒன்றும் ஆஃபர் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு. என்ன பண்ணார், கூடையிலேருந்து 2 மாம்பழம் எடுத்தார். கூடையிலேருந்து 2 மாம்பழம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வெளியில் நடக்குது. இது கோயிலுக்கு உள்ளே இல்லை, கோயிலுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் 2 மாம்பழம் எடுத்து அந்த சுதர்சன் சக்கரம் இருக்குது கோபுரத்து மேலே, அதுக்கு நீலா சக்கரம்னு பேர். அந்த சுதர்சன் சக்கரம் பகவான் வேறு இல்லை. இந்த 2 மாம்பழம் எடுத்து, ஜெகநாதா இந்த மாம்பழம் சாப்பிடுவோம், டக்குன்னு மறைஞ்சு போச்சு. அடுத்த 2 மாம்பழம் எடுத்தார், ஜெகநாதா இந்த மாம்பழம் மறைஞ்சு போச்சு. கூடையில் இருக்கிற மாம்பழம்லாம் காலி ஆயிடுச்சு. இவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஒன்றும் நிவேதனம் பண்ண வேண்டாம், நானே ஜெகநாதர் கொடுத்துட்டேங்க. டேய் முட்டாள், யாரை ஏமாற்ற பார்க்குற, ஏதோ மாயவத்தியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு மாம்பழம் எல்லாம் காணாமல் பண்ணிட்டு நீ இதில் ஜெகநாதர் சாப்பிட ஓங்கி அரைஞ்சிடும் பார்த்துக்க. ஜெகநாதர் சாப்பிட்டான்னு சொல்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கோயிலுக்குள்ளே போய் பாருங்க. ஒன்று உள்ளே போயிட்டு வரேன், உன்னை வந்து வச்சுக்கிறேன். எல்லாம் பிராமணர் கோயிலுக்குள்ளே போனேன். கோயிலில் போனால் ஜெகநாதர் வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காருங்க. மாம்பழ கொட்டை தொழியெல்லாம் ஆல்டருக்குள்ளே கிடக்கு. அதான் கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஜெகநாதர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் வந்து யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னுலாம் பார்க்குறது இல்லை. இவருக்கு பிராமணனா, சூதரனா, இவன் வந்து மலேசியாக்காரனா, மதுரைக்காரனா, ஆமாம் மெல்பர்ன்லேருந்து வந்திருக்கானா, இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஜெகநாதர் பொறுத்தவரைக்கும் அவர் மேலே அன்பு செஞ்சால் அவர் அன்பு செய்வார். ஏதாமா பிரபத்தே தாம் சதேவ பஜாமி. நாம் பகவான் மேலே எப்படி அன்பு செய்யணுமோ அது மாதிரி அவர் அன்பு செய்வார். அந்த பக்தர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் அவர் ஆஃபரிங் பண்ணுறது பகவான் ஏற்றுக்கிட்டார். அதனால் இந்த உயர்ந்த குல பிறப்பு, வேத கல்வி, அப்புறம் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கிறது, எனக்கு பகவத்கீதை எல்லா ஸ்லோகம் தெரியும், நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இஸ்கானில் இருக்கேன், நான் ரொம்ப நாள் முன்னாடி தீட்சை வாங்கிட்டேன், எனக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே பகவானுக்கு ரொம்ப பணிவாக சேவை பண்ணணும். எவ்வளோ பணிவாக நம்ம சேவை பண்ணுறோமோ அந்தளவுக்கு பகவான் நம்மகிட்ட அன்பு செய்வார். இந்த மாதிரி நிறைய லீலைகள் வந்து ஜெகநாத் பண்ணிகிட்ருக்கார், பண்ணவும் போகிறார். எங்கேயும் பகவான் பண்ணுவார். இந்த கோயிலில் வந்து நம்ம பகவான் எப்படி சேவை பண்ணுறோமோ அவர் நம்ம காமிச்சு தருவார். நீங்கள் வந்து சேவை பண்ணுறதை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்தி நான் ஏற்றுட்டு இருக்கேங்கிற இந்த ரியலைசேஷன் வரும். எப்போ வரும், நம்ம சின்சியராக பண்ண பகவான் ஒன்றாவது காமிச்சு தருவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா.
ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி